அபிநய சரஸ்வதி கன்னடத்து பைங்கிளி தன்னுடைய கொஞ்சம் தமிழால் ரசிகர்கள் மனம் கவர்ந்த நடிகை சரோஜா தேவி தன்னுடைய 87வது வயதில் காலமாக இருக்கிறார். பெங்களூருவில் உள்ள மணிப்பால் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உடல்நலக்குறைவு காரணமாக அவர் உயிரிழந்திருக்கிறார். பத்மஸ்ரீ, பத்மபூஷன், தேசிய விருது உள்ளிட்ட விருதுகளை வென்ற நடிகை சரோஜா தேவி தன்னுடைய கொஞ்சம் தமிழால் தன் ரசிகர்கள் மனதை கவர்ந்தவர் என்றே சொல்லலாம். ரசிகர்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்தவர். எம்ஜிஆர், சிவாஜி கணேசன் உள்ளிட்டவர்களின் திரைப்படங்களில் நீங்கா இடம் பிடித்தவர் நடிகை சரோஜா தேவி. அவருக்கு 13 வயதில் நடிக்க வாய்ப்பு கிடைத்த போதிலும் 17வது வயதில் நடிகையாக அறிமுகமானார். 1955 முதல் கன்னட திரைப்படத்தில் நடித்த போதே அவருக்கு அந்த படத்திற்கான தேசிய விருதும் கிட்டியது. அதனைத் தொடர்ந்து 1956 திருமணம் என்ற திரைப்படத்தின் மூலம் தமிழில் அறிமுகமானார் நடிகை சரோஜா தேவி. அதற்கு பிறகாக 50 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் திரையுலகில் கோலோச்சிருந்த நடிகை சரோஜா தேவி தன்னுடைய 87வது வயதில் காலமாகியிருக்கிறார். தமிழ், தெலுங்கு, ஹிந்தி உள்ளிட்ட பல்வேறு மொழிகளில் 200க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்தவர் சரோஜா தேவி. இந்தியில் அபிநய பாரதி என்றும் அன்பாக ரசிகர்களால் அழைக்கப்பட்டார். கன்னடத்தில் அபிநய காஞ்சனமாலா என்றும் அன்புடன் அழைக்கப்பட்டார் நடிகை சரோஜா தேவி. எம்ஜிஆர் அவர்களுடன் 26 திரைப்படங்களிலும், சிவாஜி கணேசனுடன் 22 படங்களிலும் நடித்த நடிகை சரோஜா தேவி உடல்நலக்குறைவு காரணமாக இன்று உயிரிழந்திருக்கிறார்.